இப்போ ஒரு அட்டகாசமான சுவையில பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாம். இதுக்காக 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சிருக்கிறேன். பீர்க்கங்காய் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்து எடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உள்ள கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் உள்ள ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 6 பூண்டு, கொஞ்சம் தேங்காய் இதையும் சேர்த்து வறுத்து எடுத்து இது கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு இது போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோங்க, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பீர்க்கங்காயும் சேர்த்து கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்து கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பொடியும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையும் தூவி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்டா சைடிஷும் தேவையில்லை, வேற குழம்பும் தேவையில்லை. பிடிச்சிருந்தா